வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளி ஸ்வீட்ஸ் வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 3 டைப்ஸ் ஆஃப் குலாப் ஜாமுன். அதாவது இன்ஸ்டன்ட் மாவா பண்ணி, மாவானா கோவா தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் போய் கடையிலேருந்து கோவா வாங்கிட்டு வரதுக்கு பதிலாக ஆற்றுலேயே நீங்கள் இந்த பால் பவுடர் வச்சு கோவா எப்படி பண்ணணும்னு நான் காமிச்சிடுறேன். கோவா பண்ணி அதில் பண்ணுற குலாப் ஜாமுன் ஒன்று, அப்புறம் காலா ஜாமுன் ஒன்று. அதே இன்ஸ்டன்ட் மாவை வச்சு பால் பவுடர் வச்சு காலா ஜாமுன் ஒன்று, அதுக்கப்புறம் ட்ரை ஜாமுன். இது மூணுமே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. உங்கள் எல்லாருக்கும் ஈஸியாக ஆற்றுல வந்து கொஞ்சம் கூட ஒரு இதுவாக, அதாவது இது உடஞ்சி போகிறது கரைஞ்சி போகிறது அப்படிலாம் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய ஒரு குலாப் ஜாமுன் எனக்கு தெரிஞ்சதில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் 1/2 கப் பால் விடுறேன். இது முன்னாடியே சொன்ன மாதிரி டைரி ஒயிட்னர் உங்கள் சௌகரியம் எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை வாங்கிக்கலாம். 2 கப்பு. இது 2 கப்னால் எவ்வளோ மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 200 கிராம்ஸ், இது 200 கிராம்ஸ், டோட்டலாக 400 கிராம்ஸ் எடுத்துருக்கேன். இந்த நம்ம எதுவும் சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணல, அப்படியே தான் கிளறுறோம். இது இனிஷியலி பார்க்குறச்சே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருந்த மாதிரி இருந்ததுல கொஞ்சம் நாழியாக இந்த பாலில் வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்படியே அடுப்பு சின்னதாக்கின்றணும். ஏன்னா பால் பவுடர் இதாகிடக்கூடாது. ஒரு கட்டி இல்லாமல் எல்லாம் அப்படி மடக்கி விட்டால் மடங்குற மாதிரி இதாக இருக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜ் நல்லா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் சுருளை வதக்கிடுங்க. அது ஸோ அடுப்பை அணைச்சிட்றேன். நல்லா ஆறுன அப்புறமா இதை வந்து நல்லா கோவாவாக நம்ம இது பண்ணலாம். இதோட கூட வந்து நம்ம கொஞ்சம் மைதா, கொஞ்சம் சோடாப்பூ எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கையால் பிசைஞ்சிட்டும் அதுக்கப்புறமா உருட்டி இது பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. இது ஆறட்டும், நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ஆற விட்டுருக்கேன். கொஞ்சம் ஆறின அப்புறம் தான் இது கொஞ்சமாக மைதா போட்டு பிசையணும். இதை ஆறட்டும், பார்க்கலாம். அட் த சேம் டைம் இந்த காலா ஜாமுனுக்குன்னு கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி காலா ஜாமுனுக்குள்ளே இந்த மாதிரி மாவாவோட முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, உங்கள் சௌகரியம் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை போட்டுக்கோங்க. இதோட கூட கலர்லாம் ஆட் பண்ணணும். அது பண்ணுறச்சே பார்க்கலாம். இப்போ ஜீரா வச்சுடலாம். 1 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். ஆக்சுவலி இதுக்கு 2 கப் சர்க்கரை வேணும். ரெண்டரை கப்பே நீங்கள் ஜீரா பண்ணி எடுத்துருக்கணும். ஒரு 1/4 கப் கிட்ட போடுறேன். நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கொதித்து கம்பி பாகத்துக்கு வரட்டும். கம்பி பாக கூட இல்லை, குலாப் ஜாமுனுக்கெல்லாம் இசுக்கு பதம் இருந்தால் போகிறோம். கொஞ்சம் நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும், பார்க்கலாம். நம்ம இந்த மாவாவோட இப்போ இந்த மைதா சேர்க்க போகிறேன். ஸோ இது டோட்டலாக வந்து நம்ம 2, அதாவது 400 கிராம்ஸ் கிட்ட எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். 400 கிராம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கம்மியாக எடுத்துட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போடுறேன் இதில். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அட் த சேம் டைம் இதுவும் ஜீராவும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும், பார்க்கலாம் நம்ம. ஸோ இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். ஃபியூ ஸ்ட்ரிங்ஸ் குங்குமப்பூ. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி 1/2 ஸ்ட்ரிங் வர மாதிரி இருந்தால் போதும். அடுப்பை அணைச்சிடுறேன். இதில் ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம்.
ஒரு 5-6 சொட்டு விட்டுருக்கேன். இறக்கி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணலாம். கையில் நெய் தடவிக்கோங்க. இந்த மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். மைதா அப்புறம் வந்து கொஞ்சமாக சோடாப்பூ போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம். இது மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது ஸோ இதில் புள்ளியார் வச்சிடலாம். கிராக்ஸே இல்லாமல் ஜம்முன்னு இந்த மாதிரி விட்டுட்டோம். சும்மா ஜஸ்ட் 2 உள்ளங்கையில் வச்சு அழுத்தாதீங்க. லைட்டாக அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன்னாலே அழகாக அது உருண்டு வந்துடும். அழுத்தி உருட்டினேன்னா உள்ளுக்குள்ளே நடுப்புற வந்து மாவு வந்து கல் மாதிரி அப்படியே போய் உட்காந்துக்கும். ஸோ இது இந்த மாதிரி பண்ணணும். காலா ஜாமுனுக்கும் ரெகுலர் மாவா ஜாமுனுக்கும் இந்த மாதிரி உருட்டின்றுங்கோ. கையிலலாம் ஈஷவே இல்லை பாருங்க, எவ்வளோ நன்னா வருது பாருங்க. இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். நான் இப்போது இந்த காலா ஜாமுனுக்கு வேணுங்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலர் நம்ம வெறுமை மைதா சேர்க்காத இந்த மாவாக இருக்குது இல்லையா, அதுதான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அதோடு கூட நட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் இதில் இந்த ரோஸ் எசன்ஸ் விட்டுருக்கேன். ஒயிட் கலரில் இருக்கிற ரோஸ் எசன்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணும். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரோமாவும் கொடுக்கும். ஸோ இது பியூர்லி ஆப்ஷனல். எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வெறும் நட்ஸ் அண்ட் இது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னா உங்கள் சௌகரியம். ஆனால் இந்த கலர் போட்டேன்னா தான், இந்த கலர் வந்து எங்கள்கிட்ட இந்த மாதிரி நேச்சுரல் கலர் இல்லை அப்படின்னு சொல்கிறவா கேசரி கலர் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி அதை இதில் விட்டுக்கோங்க. கேசரியில் வந்து நல்ல ரெட் கலர் கேசரி கலர் அது கிடச்சிதுன்னா அது நல்லா பவுடரை கொஞ்சம் எடுத்து போட்டு தண்ணி விட்டு இதில் விட்டுருங்கோ. அது கூட உங்களுக்கு ஃபைன். அதுவும் இல்லை அப்படின்னா நல்லா கொஞ்சம் குங்குமப்பூவையே நீங்கள் வெந்நீரில் கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சுட்டு அதை இதில் விட்டேன்னா கூட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இது என்னென்னு கேட்டேன்னா சுகர் பவுடர் ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். இதுக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும். ஸோ இது எப்படி ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுலாம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்போட இது. ஸோ இது கொஞ்சம் பெரிய பாலாக எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. மாதிரி அது ஒரு சின்ன பால் ஆக்கி இதுக்குள்ளே வச்சுருங்க. காலா ஜாமுன் இவ்வளோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு எண்ணெயை வச்சுட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்ம இந்த பூந்திக்கெல்லாம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பத்த ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது. மைல்டாக ஹீட் ஆனதும் அதில் போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா இது வந்து உடனே மேலே கருகி போயிடும், உள்ளெல்லாம் வேகாத மாதிரி போயிடும். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு குலாப் ஜாமுன் நல்லா வராது. ஸோ ஓரளவுக்கு சூடாகிடுது அப்படின்னு தெரிஞ்சதுமே நீங்கள் அதை போட்டு குலாப் ஜாமுனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது, போடுறேன் இப்போது. இதை வந்து மெதுவாக அப்படி கலரி விட்டுட்டே இருங்கோ. ஏன்னா அது அடியில் போய் உட்காந்துருக்குன்னா அப்படியே அடியில் மட்டும் ஒரு மாதிரி கலராகிடும். ஈவனாக அதை பொரிச்சு எடுக்கணும் நம்ம. இது நார்மல் மாவா ஜாமுன். இது இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டுருவோம். ஜீராவில் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்ச நாளி அப்படியே மூடி வச்சிடலாம். மூடின்னு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே காலா ஜாமுனை பொரிச்சு எடுத்துடலாம்.
இது காலா ஜாமுன் உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம் இல்லையா அது. இது வந்து நல்ல கருப்பாக தான் ஆகணும். இது பேரே காலா ஜாமுன் இல்லையா, ஸோ காலா மீன்ஸ் கருப்பு. ஸோ நல்ல கருப்பாக ஆகணும் இந்த ஜாமுன். இந்தளவு கருப்பாக்கிட்டு எடுத்துருங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு ஜீராவில் போட்டுட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்று எடுத்து காமிக்கிறேன். ஜீராவில் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அட்லீஸ்ட் மினிமம் இந்த மாதிரி ஒரு 1/2 hour to 1 hour விட்டுருங்கோ. 1 hour கழித்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு ஜீரா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இல்லைன்னா ஜீராலே இருந்து நீங்கள் மேலே மேலே குலாப் ஜாமுனை போட்டுட்டு இருந்தாலும் அடியில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் கொஞ்ச நாள் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு பாக்கி போடுங்கோ. திருப்பி அது ஊறினப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியாக நீங்கள் எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஜீரா விட்டுனாலே சரியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபைனலாக சர்வ் பண்ணிவிட்டு ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பண்ணுவோம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, தெரியுறதா உங்களுக்கு? கையால் இப்படி இது பண்ணாலே இப்படி ஸ்குவீஸியாக இருக்குது. எஃபர்ட்லெஸ்ஸாக வருது பாருங்க. ஸோ எல்லாருக்கும் தீபாவளிக்கு குலாப் ஜாமுன் ரொம்ப நல்ல ஜூஸியாக ரொம்ப இதுவாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த குலாப் ஜாமுனை இப்போ இது பண்ணுறேன். இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுவும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப அதான் சொல்கிறேன், சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம ஆற்றுல வச்சே அழகாக பண்ணிட முடியும். இதெல்லாம் கடையில் தான் நம்ம வாங்க முடியும்னு நினைக்கவே வேண்டாம். இதெல்லாம் பார்க்குறச்சே எனக்கு அப்படியே சாப்பிடணுன்னு பயங்கர டெம்டிங்காக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, சாப்பிட முடியாது. நீங்களாம் விஷுவலியாக சாப்பிட்றேன், நான் பக்கத்தில் இருந்துமே சாப்பிட முடியாது இதெல்லாம். ஸோ அடுத்த ஜாமுன் ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ ட்ரை ஜாமுனுக்கு இந்த ஜீராலேருந்து இந்த ஜாமுன் எடுத்து இது மாதிரி சர்க்கரை பொடியில் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு 1/2 hour ஊறின அப்புறம் பண்ணினேன்னா தான் சரியாக வரும். இது ரொம்ப மைல்டு ஸ்வீட்டாக இருக்கும். எப்படி உடையிறது பாருங்க, சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 3 டைப் ஆஃப் ஜாமுன் பார்த்துட்டோம். வெறும இன்ஸ்டன்ட் மாவாக பண்ணி அதில் பண்ணுற ஜாமுன், காலா ஜாமுன், ட்ரை ஜாமுன் எல்லாமே ரெடி. ஸோ தீபாவளிக்கு நீங்களும் இது எல்லாத்தையும் பண்ணி கண்டிப்பாக அசத்துவேன்னு நினைக்கிறேன். ஆற்றுல இருக்கிறவாலாம் அசந்து போயிடணும். அப்படியே இதெல்லாம் கடையில் தானே வாங்க முடியும், எப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.